அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு இந்த vlog சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு சனிக்கிழமை சாயந்தரங்க. நானும் வச்சுக்குட்டியும் திண்டுக்கல் தான் கிளம்பிட்டுருக்கோம். ஒரு 1 1/2 மாசத்துக்கு குலதெய்வம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சுங்க. இப்போ அது 47ஆம் கிழமை பூஜை நம்ம தாங்க புக் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பா சனிக்கிழமை சாயந்தரமே கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்தனால அவன் முடிச்சுட்டு நானும் தம்பியும் ஒரு 8 மணி போல் தான் பழனியில் பஸ் ஏறியிருந்தோம் திண்டுக்கல் போகிறதுக்கு. ஈவினிங் டைம் நல்லா சாங்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான டிரைவிங், நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக போனோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். 47ஆம் கிழமை பூஜை பிரசாதமாக புளி சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சுங்க. அதனால சனிக்கிழமை காலையிலே வீட்டுக்கார் அன்னைக்கு அத்தையும் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி பிரசாதம் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணாங்க. குலதெய்வம் கோவில் 47ஆம் கிழமை ரொம்ப சிறப்பாக நல்ல மனசுக்கு நிறைவாக பண்ணணுன்னு வீட்டுக்காரோட ரொம்ப ஆசைங்க. அந்த நாளை எண்ணிக்கிட்டே இருந்தார். துண்ணூறு அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நிறையா அபிஷேகமெல்லாம் ஃபஸ்ட்டு கணபதி, அதுக்கப்புறம் கருப்பணசாமி, அதுக்கப்புறம் வேலு இப்போ புதுசாக வச்சுருக்கோங்க, அப்புறம் நாகம்மாள், அதுக்கப்புறம் இந்த சர்ப்பம்லாம் வச்சுருக்கோங்க அந்த குலதெய்வம் கோவிலில். அது எல்லாத்துக்குமே மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே கண் குளிராக அன்றைக்கி சூப்பராக எல்லாமே நடந்துச்சுங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு சாமிக்கும் அலங்காரமும் பண்ணி சாமிக்கு எல்லாத்துக்கும் மாலை போட்டு தேங்காய் பழம் உடைச்சு மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டதா ஹஸ்பண்ட் சொன்னார். அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு குக்கிங் வேலையும் பார்த்துக்கிட்டு சைடு பை வீடியோவாக அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தார். அன்றைக்கெலாம் உட்காரக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, அது ரொம்பவே கஷ்டம். ஆன் பண்ணிட்டா வீடியோ ஆகுதுங்கிற மாதிரிலாம் இல்லை. வேலை செய்கிறப்ப அதை ஒரு வேலையும் எடுத்து காமிக்கிறது ரொம்பவே இடி எடுக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார். நீ இருந்திருந்தா எல்லாத்தையும் பார்த்துருப்பா பிடிச்சிருப்பா, நான் தனியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. சரின்ட்டு அவர் புலம்பலெல்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இப்போ நானும் தம்பியும் ஒரு நைட்டு போல் வந்தாச்சுங்க. இவங்க எல்லாமே அபிஷேகம், ஆரத்தி, அர்ச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. அப்படியே ஒரு 50 பேத்துக்கு புளியோதரை பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு பிரசாதமும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதை பார்த்து நாங்கள் ரொம்ப ஹாப்பிங்க. இப்போ தான் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் வேறு எடுத்தோமா, அந்த வண்டிக்கும் சிறப்பாக ஒரு பூஜையும் போட்டு முடிச்சாச்சு. புளியோதரை அடிப்பொலி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப காரசாரமாகவும் இல்லை, அப்படியே மைல்டான ஃப்ளேவரில் நல்லெண்ணெய் நிறையா விட்டு செமையாக பண்ணியிருந்தார். சக்கரை பொங்கல், சுண்டல் பார்க்கும் போதே நான் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப அந்த இடத்துல ஃபீல் ஆச்சுங்க. அப்புறம் அவருக்கு மனசுக்கு நிறைவாக அன்றைக்கி டேயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 48ஆம் நாள் மண்டல பூஜை ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அது ரொம்ப சிறப்பாக சூப்பராக போச்சு. அதுலேயும் நான் கலந்துக்கல. உடம்பு பயங்கரமான டயர்டு. வீட்டில் வேறு துணி துவைக்கிற வேலை, பாத்திர வேலை, நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தேன் நாங்கள். வீட்லேயும் நல்லா தச்சிக்கிட்டே இருந்ததில் உடம்பு ரொம்ப டயர்டாயிருச்சு. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் உடம்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மைண்டு ஹாப்பியாக ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா வேலையிலும் இன்வால்வ் ஆயிடுவோம். அன்றைக்கி என்னால் எந்த ஒரு ஸ்டெப்புமே பண்ண முடியல. அன்றைக்கி நான் 4வது நாளுங்கிறனால சரின்ட்டு யாகம்லாம் வளர்த்து வாங்கின்ட்டு நான் அதில் எதுவுமே கலந்துக்கலைங்க. அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறப்போ போய் சாமி மட்டும்தான் கும்பிட்டு வந்தேன். அன்றைக்கும் 48ஆம் கிழமை பூஜை யாகம் வளர்த்தி அதே மாதிரி எப்படி பண்ணாங்களோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணி எல்லாருமே சாமி கும்பிட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. அடுத்தது நாங்கள் கிளம்புறதுக்கும் ரெடி ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் தான் அந்த ஓமத்தில் இருந்ததை எடுத்து வச்சு விட்டாங்க. நல்லா அந்த ஓமத்தில் இருந்த அந்த இதை எடுத்து வைக்கவுமே எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக மைண்ட் இருந்துச்சுங்க. கம்மன்ட்டு அந்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பூ மேலேயும் அந்த குங்குமம் மேலேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம பழனி கிளம்பியாச்சுங்க. புது பைக் எடுத்தனால அவங்க அம்மாவை உட்கார வச்சு வீட்டுக்கார் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தார். அதே ஹாப்பியோட வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வீடா இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கந்தரகோலம் ஆயிருச்சு. காற்று தாங்க ஃபஸ்ட்டு இப்படி
பார்க்கவுமே யாரோ வந்துட்டாங்களா, ஏதோ ஒண்ணு ஆயிருச்சா, புடிச்சிருச்சா அப்படிங்கிற மாரி தான் மைண்ட் செட்டு. காத்து அடிச்சுச்சுங்க. இத்தனைக்கும் நான் பகல் பூரா வீட்ல தான் இருப்பேன். ஆனா எப்படியும் இப்படி ஆனதே கிடையாது. சல்லி, சல்லி, சல்லியா ஆஸ்பரா சீட்டெல்லாம் நொறுங்கிருச்சு. மேலேருந்து உழுவுதுன்னா ஒரு 2, 3 உடையும் அப்படின்னு பார்த்தா, சல்லி சல்லியா மேல அந்த சீட்டு பறந்து வந்து, அது விழுந்த பக்கம் பூரா எல்லாம் போட்டு தாக்கிருச்சு. ஒரு சுனாமின்னு வந்துட்டு போன மாதிரி. அ எங்களுக்கு வந்து மெயின் கேட்டே அதுதானாங்க. அது உடையுமே எங்களுக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு ஆயிப்போச்சு. ஆனா வந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆயிக்கலைங்க. அப்படியே கூலா, ரிலாக்ஸா தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்தாச்சு, நடந்துருச்சு. இது வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியுமோ, எப்படி சரி பண்ண முடியுமோ, அதுக்கு என்ன வேலையோ அத பார்க்கலாம். அந்த நேரத்தில கோவப்பட்டு, டென்ஷன் பட்டு எதுவும் ஆக போறது இல்லைங்கிற மாதிரி, எல்லாத்தையும் வந்து நீட்டா எல்லாத்தையும் அப்ரூவ் படுத்திட்டு, அப்புறம் அந்த உடைஞ்ச சீட்ட கொஞ்சம் பிட்டா எடுத்து அதையும் ஒட்ட வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சுங்க. இப்பதாங்க ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இது ஒரு சின்ன வீடு தான். எங்களுக்கு அளவா நாங்க கட்டிட்டு வந்துட்டோங்க. வாடகை வீட்ல இருந்த வரைக்குமே ஒரே கந்தரகோலம். எங்களுக்கு வாடகை வீடே செட் ஆகவே இல்ல. வாடகை வீடுனா கண்டிப்பா வீடு ஒழுகும். அது வந்து காமனா எல்லா வீட்லயும் இருக்க பிரச்சனை தான். எங்களுக்கு லாஸ்ட்டா இருந்த வாடகை வீட்ல மென்டலி நான் ரொம்ப போட்டு தாக்குன வீடுனா, அந்த லாஸ்ட்டா இருந்த வீடு தாங்க. வீட்டுக்காரம்மா வந்து ஒரு ஹோட்டல் கடைக்காரவங்களுக்கு முன்னாடி இருந்த ரூம வாடகைக்கு விட்டுட்டாங்க. 10க்கு 10 ரூமு தான். நம்ம ரூ. 1300 குடுத்து வாடகைக்கு குடியிருந்தோம். ஒரே ஒரு மரத்தட்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. 11:30 மணிக்கு ஆனா பிரியாணி, குஸ்கா, சிக்கன் கிரேவிலாம் வைப்பாங்களாங்க. அந்த புகை பூரா பேக் சைடு நம்ம வீட்டுக்குள்ள வந்துரும். சாரிங்க வாடகை வீட்டுக்குள்ள வந்துரும். அப்போ வந்து கொரோனா டைமாங்க. நானும் என் பையனும் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் அடிக்கடி அந்த டைம்லலாம் போயிருவாரு. நானும் என் பையனும் அப்படியே வேதனை அனுபவிச்ச காலம் வந்து அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுங்க. 11:30க்கு அந்த புகை உள்ள வர ஆரம்பிச்சுச்சுன்னா 3 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் அடங்கும். நாங்க ஒரு தண்ணி குடிக்க முடியாது, உள்ள போய் சாப்பிட முடியாது, வெளியில உட்காந்துருப்போம். அதுக்கு பயந்துட்டு நான் என் பையனை கூட்டிட்டு கோவில், குளத்துக்கு, பழனிக்குன்னு போயிருவேங்க. வாடகை வீட்ல அப்படிலாம் நம்ம அந்த காலத்த வந்து ஃபேஸ் பண்ணி வந்தோம். இது நமக்குன்னு ஒரு இல்லடம் ஒண்ணு கட்டியாச்சு. அதுல வந்து நமக்கு வேலை இந்த வீட்ல நெறையா இருக்குது. ஆனா எங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாரி ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு பண்றோங்க. இது அத்தை ஆப்ரேஷன் பண்ணப்ப அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமேன்னு கட்டுன பாத்ரூமு. சும்மா 4 செவுரு மட்டும் வச்சு அடைச்சிருந்தோம். மேல அந்த சீட்டிய மட்டும் போட்டிருந்தோம். ஒரு சீட்டி மேல விவரமா ஜாமானத்த பூரா வெயிட்டா ஏத்திட்டாங்க. ஒரு சீட்டி வந்து சும்மா தான் ரஃப்பா தான் போட்டிருந்தாரு. அடிக்கிற காத்துக்கு ஆளே பறக்குறோம். அப்புறம் அந்த சீட்டு பறக்காதான் அப்படிங்கிற மாதிரி போட்டு சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுருச்சு. சரிங்க அப்புறம் அத வந்து கையோட அந்த நேரத்துல அப்பயே அப்ரூவ் பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து பல ஜீவராசிலாம் வந்து குடியிருக்குது. இப்படி ஓப்பன்ல விட்டா அப்புறம் எல்லாம் இங்கேயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுருங்கிறனால எல்லாத்தையும் கரெக்ட்டா சந்து பொந்தெல்லாம் அடைச்சாச்சு. இது வந்து நம்ம போர் போட்டோமாங்க. அந்த மண்ணு நம்ம 1000 அடி போடவும் எக்கச்சக்க மண்ணு வந்துருச்சுங்க. அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணோம், அள்ளி வாசல்ல போட்டு விட்டாச்சு. அடிக்கிற காத்துக்கு சொலண்டு சொலண்டு வீட்டுக்குள்ளேங்க இந்த கட்டட வேலை பார்க்குற வீடு எப்படி இருக்குங்க, அதே மாரி தான். எல்லாம் உப்பு பூத்து போய் வெள்ளேர்ன்னு கிடக்கும். அதிலேயே தான் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் வீட்ட கூட்டி, கூட்டி, கூட்டி எல்லாம் இது பண்ணிட்டுருந்தேன். ஆடி மாச காத்து வந்துரும். தயவு செஞ்சு ஒரு வாரமா புலம்பி தள்ளிட்டு, இந்த மண்ணுக்கு ஒரு விடிவு பண்ணுங்க. ஃபங்க்ஷனும் வேற வருது. இப்படியே இருந்தா என்னங்க அப்படிங்கிற மாரி கேட்டுட்டுருந்தேன். சரி உனக்கு நான் பார்த்து ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் ஊர்லேருந்து வந்த உடனே அடுத்த நாள் தான் இந்த வேலைய ஆரம்பிச்சாரு. அந்த மேட்டு கொஞ்சம் கரைச்சு, அத கொண்டு வந்து இன்னும் மண்ண பூரா போட்டு ஒரு பக்கம் நிரவிட்டு இருந்தாரு. இடையில அவருக்கு டீ வைக்க, வர காப்பி வைக்க, வடை வாங்கி சாப்பிட அப்படின்னு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு, காது குத்து வேற வந்துருச்சு. நமக்கான ப்ளவுஸ் நம்ம இன்னும் தைக்கவே இல்லையே. சேலையில இருக்கா, நான் ஜாக்கெட்ல எதுவுமே செட் ஆகாது. என்ன பண்ணுறதுங்கிற மாரி. ஆனால் சேலையில ஆஃபர்ல இந்த அடிக்கடி லைனிங் பிட் வாங்க போகும்போது எனக்கான சேலையை வந்து நானே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா இருந்துச்சா, நம்ம எடுக்க போகிறது 200 150 சேரீ தானே அப்படிங்கிறனால நான் அப்போ எல்லாம் எடுத்து வச்சு இதுக்கெல்லாம் 1 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. 48க்கு தைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கும் நம்ம போக முடியலையாங்க. கும்பாபிஷேகத்துக்கே இந்த சேரீ கணக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் அப்பயும் அத்தை ஒன்று எடுத்து கொடுத்தனால இதெல்லாம் தைக்காமல் விட்டுட்டேன். ஸ்கை ப்ளூ வந்து ரூ. 300. இப்போ இந்த வச்ச சேரீ வந்து ரூ. 150. அந்த கிரே கலர் வந்து சின்னாலப்பட்டி சேரீங்க. கும்பாபிஷேகத்துக்கு சின்னாலப்பட்டியில் இருக்க அக்கா வீடு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ திண்டுக்கல் போயிருந்தப்ப எடுத்துகிட்டு வந்தேன். சரின்ட்டு நம்ம தச்சு வச்சா ஏதோ காது குத்துக்குனாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 மட்டும் மெயின் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃப்ரெஷர் இல்லாமல் நார்மலா வேலை போகிற மாதிரி இருந்தால் ஒழுங்கா தச்சுருவேங்க. ஐயோ தைக்கணுமேனு அன்றைக்கி ஒரே நாளில் இந்த 3 ப்ளவுஸுமே கட் பண்ணி நார்மலாக தாங்க தைச்சேன். வேறு எந்த ஒரு டிசைன் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. தைச்சா போதும்டா சாமி, வேலையை முடிச்சா போதுங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துங்க
ஸ்டார்ட்டிங்லங்க நான் மெரிட் மிஷின் வச்சு எனக்கான ப்ளவுஸை தச்சிட்ருப்பேன். அப்போலாம் வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் தெரியாது, ஹார்ம்கோல் தெரியாது, பாடி சுற்றளவு தெரியாது, எதுவுமே தெரியாது. முன்கழுத்து நான் பாட்டுக்கு எனக்கு ஒரு அளவு இருக்குமாங்க, அதை வச்சு தச்சு போடுவேன். மிஷினை பார்த்துக்கிட்டு நீ தப்பியாப்பா எனக்கு 2 ப்ளவுஸ் தச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. தச்சு தரேனே, நம்ம தான் எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் விட போகிறதே இல்லை, எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போமாங்க. நானும் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி கட் பண்ணி தச்சு கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு சொன்னாங்க, சரி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2, 3 கஸ்டமர்லாம் என்கிட்ட வந்து குடுக்கல. அத வந்து நானு தப்பாலாம் சொல்லலைங்க. ஆனா என் மேல தப்பு இருக்கனால தான் அவங்க குடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இப்ப நம்ம ஒரு கஸ்டமர் வந்து திருப்ப திருப்ப குடுத்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் சரியாயிருச்சு, நம்ம நல்லா தைக்கிறோங்கிற மாரி. ஆக்சுவலி அப்ப எனக்கு சரியாவே தைக்கவே தெரியாதுங்க. ஆனா முயற்சி பண்ணோங்கிறனால வாங்கி நான் தச்சு பழகிட்டு, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தச்சு குடுக்குறேன். திரும்ப கஸ்டமர் வந்து குடுத்துட்ருக்காங்க. இப்ப வந்து நான் தனியா இருக்கேன். நெறைய வீடியோல சொல்லியிருக்கேங்க. 4 வீடு தான் எப்படி ப்ளவுஸ் வருது, நீங்க எப்படி இப்படி தைக்கிறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. எனக்கு வந்துங்க இப்பலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு புடவை எடுத்த காலம் போயி, இப்போ வருஷத்துக்கு 10 புடவை எடுக்கிற காலம் ஆயிப்போச்சுங்க. டெய்லர் எல்லாமே பீக்ல இருக்காங்க. எப்பவுமே ப்ளவுஸ்க்கு வந்து தைக்க முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் வந்துட்டுருக்குங்க. இப்ப நான் வந்து இங்க தனியா தான் இருக்கேன். நமக்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. நானு அப்படி ஒரு நல்லா ஃபேமஸா டிசைன் நல்லா தைக்கக்கூடியதும் கிடையாதுங்க. நார்மலா வந்து எங்க ஏரியாவுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கான அத வந்து தச்சு குடுத்துட்டுருக்கேங்க. இப்ப இவங்க இல்லாட்டி இன்னொருத்தவங்க, இவங்க இல்லாட்டி இன்னொருத்தவங்க. அது எப்படின்னா, அந்த ரன்னிங்ல அந்த ப்ளவுஸ் வந்துட்டுருக்குங்க. இப்ப இவங்களுக்கு முடிச்சோனே அவங்க துணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு குடுத்த உடனே அவங்க துணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கணக்கு பண்ணி வச்சிருக்கேங்க. அவங்க ரிப்பீட்டடா பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு டாப்ஸு, நைட்டி அந்த மாரிலாம் குடுத்துட்ருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு ரன்னிங்கில தான் என்னோட ஒர்க்கே போயிட்டுருக்குதுங்க. மத்தபடி வந்து கடை வைக்கிற அளவுக்கோ, இல்ல வந்து நெறைய தைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு வீட்ல வந்து இல்லைங்காம ஒரு ரூ. 200 ஒரு ரூ. 100 அந்த நேரம் தச்சுட்டு, மத்த நேரம் வேலைய பார்த்துக்கிட்டு ஏன்னா தம்பிய கொண்டு போய் ஸ்கூல்ல நானே விட்டு, நானே கூட்டிட்டு வந்து வேன்ல போறது இல்லையாங்க வேலை அப்படியே வேலையும் பார்த்துக்கிட்டு, அப்படியே ஒரு நாளைக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க. நம்ப டெய்லரு நம்ம தைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே, நல்லா தச்சு தரோம்னாவே, அப்படியே அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கங்க. அப்படிலாம் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு சமயம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி குடுத்தாங்க. ஆனா, அப்பலாம் எனக்கு சரியா தெரியாதனால சொதப்பிட்டேன். ஆனா, இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜில உள்ளவங்களுக்கு தச்சு பழகி, அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணி, இப்போ ஓரளவுக்கு நல்லா தைக்கிறேன்னு வச்சுக்கலாங்க. ஒரு வழியா என்னோட ப்ளவுஸையும் நான் முடிச்சாச்சு. இது வந்து பிரின்சஸ் கட்டு தாங்க போட்டிருந்தேன். அந்த ரூ. 150 காட்டன் சாரீக்கு வந்து சிம்பிளா வந்து பிரின்சஸ் கட்டு தாங்க போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பார்டர் இருந்தனால ஸ்டார் நெக் மாதிரி கழுத்துக்கு கொடுத்துட்டேங்க. இந்த கிரே கலர் வந்து பிளெயினா இருக்கு. ஈவினிங் தான் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணணுங்க. ஏதாச்சும் லேஸ் மாதிரி பண்ணணுங்க. ஆனா ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பிளெயினா இருந்தனால ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதுக்கு மட்டும் லேஸ் மட்டும் ஒட்டிறலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்கை ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கு வந்து சில்வர் கலர்ல லேஸ் இருந்தனால அத வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தச்சா போதும் அப்படிங்கிறனால கழுத்தெல்லாம் மேலே ஹை கழுத்தாவே வச்சுட்டேங்க. நிறைய நானும் டிப்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணேன். அதையும் மீறி ஷோல்டர் ஃபால் வந்துகிட்டே தான் இருக்குது. லோ நெக்காவே போட்டு மேலே வச்சு போடவும் அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி நமக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கே, ஏன்னா வேலை செய்யும்போது நாட்டும் அவ்வளோக்கு விரும்ப மாட்டேனாங்க. அந்த ஷோல்டரு ரொம்ப இறங்கனால தான் அந்த நாட்டும் வச்சுட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஹெவியாக உள்ள சாரீக்கெலாம் வைக்கல. அதெல்லாம் நார்மல் சாரீக்கு தானே. நாட்டு வச்சாவே நார்மலாக எங்கேயுமே வேர் பண்ணிட்டு போக முடியாது. அது ஃபங்க்ஷன் வேறு மாதிரி ஆயிருதாங்க. அதனால் வந்து இதுக்கெல்லாம் கழுத்து எல்லாத்தையும் மேலே ஏற்றி வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சு தான் இருக்கும். 10 இன்ச்சில் வச்சு நான் லோ நெக்காக போடுவேங்க. ஷோல்டர் ஃபால் வர்றதுனால அதை விட்டுட்டேன் நான். சரிங்க இது வந்து நல்லபடியாக தச்சு வச்சிடலாம். ஏன்னா இந்த ஷோல்டர் இறங்குறனாலே நிறையா ப்ளவுஸ்லாம் வந்து நான் இன்னும் போடாமையே வச்சுருக்கேங்க. இப்போ சில பேர் கமெண்டில் கேட்ட கொஷினுக்கும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.